Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அந்த மே 18 ஒரு குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் ஒரு இனத்தையே அழிச்சிடலாம் போது லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்குறாங்க. அதை ஒரு துக்கமாக அனுஷ்டிக்கும் போது அந்த நாளில் போயிட்டு நான் கன்னியாகுமரியில் போய் நடிகைகளை கூட்டு போய் குத்தாட்டம் போடுவேன்றது எந்த மாதிரியான அணுகுமுறை? அதுக்கு இந்த நடிகைகள்லாம் எப்படி உடன்படுறாங்க? பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்ய முடியுமா நான் கேட்குறேன். அப்போ போய் நான் ஸ்டார் நைட் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த காலாவதியான நடிகைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த டேட் எக்ஸ்பயர் ஆன இந்த ரிட்டையர் ஆன நடிகைகள், இந்த கிழவிகளை கூப்பிட்டு போயிட்டு அங்கே டான்ஸ் ஆட வைக்கிறது, சார் இதெல்லாம் தவறான அணுகுமுறை சார். இப்போ லைம் லைட்டில் இருக்கிற எந்த நடிகையும் அங்கே போகிற மாதிரி தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் மனிதநேயம் இருக்கணும்ல. தவறான நடிகை இதுக்கு கடுமையான எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியில் கடுமையான எதிர்ப்பு வைக்கிறான். உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமான பல வீடியோக்கள் மூலமாக இதை எக்ஸ்போஸ் பண்ணதே நாம் தமிழர். நடிகைகள் எப்படியெல்லாம் பலியாகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நடத்துகிறவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அதில் பங்கேற்கிற உங்களுக்காக அந்த அறிவு இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு அறிவு இருக்கணும். இது எவ்வளோ தவறான ஒரு நடவடிக்கை தான் நம்ம பார்க்கணும். வாய்ப்பு இல்லை சார் இவங்களுக்கு. இப்போது இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அன்றாட செலவுகள்னு ஒன்று இருக்குது சார். இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை. இவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கான அந்த நிதி எப்படி, ஃபண்டு எப்படி, இதெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பிரச்சனையே இல்லை சார். சார் இப்போ மே 18 ஸ்டார் நைட் நடத்த போகிறாங்க நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் இது ஒரே கச்சேரியாக ஓடிட்டுருக்குது. இவங்க கச்சேரி போட போகிறாங்க, பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு சார். இங்கே உங்களுடைய உணர்வை நான் மதிக்கணும் சார். ஏற்கனவே இங்கே மே 18 முள்ளிவாய்க்கால் பிரச்சனை அதை உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அதை துக்க நாளாக அனுஷ்டிக்கிறாங்க இல்லையா? அதாவது கேட்டால் சட்டப்பூர்வமாக துக்க நாள் இல்லைனாலும் கூட ஆத்மார்த்தமாக எல்லா தமிழர்களுமே கேட்டால் நாளாக அதை அனுஷ்டிக்கும் போது அப்போ போய் நான் ஸ்டார் நைட் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த காலாவதியான நடிகைகள்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த டேட் எக்ஸ்பயர் ஆன இந்த ரிட்டையர் ஆன நடிகைகள், இந்த கிழவிகளை கூப்பிட்டு போயிட்டு அங்கே டான்ஸ் ஆட வைக்கிறது, சார் இதெல்லாம் தவறான அணுகுமுறை சார். அங்கே இப்போ லைம் லைட்டில் இருக்கிற எந்த நடிகையும் அங்கே போகிற மாதிரி தெரியல. இருக்கிற அந்த கஸ்தூரி கூட நான் போகலைன்னு சொல்லிட்டாங்க. சொல்கிறேன் நான், குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் மனிதநேயம் இருக்கணும்ல. நீங்கள் நம்ம பெரிய இங்கே போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ எதுவும் நம்ம பண்ணலை சரிங்களா? கடந்த காலத்தில் நம்ம பண்ணியிருக்கிறோம், ஒரு உண்ணாவிரதம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த மே 18 ஒரு குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் ஒரு இனத்தையே அழிச்சிடலாம் போது லட்சக்கணக்கான பேர் இறந்துருக்குறாங்க. அதை ஒரு துக்கமாக அனுஷ்டிக்கும் போது அந்த நாளில் போயிட்டு நான் கன்னியாகுமரியில் போய் நடிகைகளை கூப்பிட்டு போய் குத்தாட்டம் போடுவேன்றது எந்த மாதிரியான அணுகுமுறை? அதுக்கு இந்த நடிகைகள்லாம் எப்படி உடன்படுறாங்க? பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்ய முடியுமா நான் கேட்குறேன். உங்களுக்கு வருவாய் இல்லாமல் போகலாம். இப்போ பல நடிகைகளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சார்? வருமானம் இல்லை. எதன் மூலமாக கேட்டால் இப்போ முன்னாடிலாம் துபாயில் போய் ஸ்டார் நைட் நடத்தலாம் சொல்லிட்டு நீங்கள் துபாயில் கூட போய் பண்ணிக்கோங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் போய் ஒரு மூலையில் போய் நீங்கள் போட்டால் கூட தவறு தானே அது? எவ்வளவோ இருக்குது சார். இப்போது இங்கே பார்த்தோன்னா இங்கே நீங்கள் நல்ல காரியம் பண்ணோன்னா எவ்வளோ விஷயம் பண்ணலாம். இது நீங்கள் கொண்டாடக்கூடிய நாள் கிடையாது இல்லை, மே 18 கொண்டாடக்கூடிய நாளா? அன்றைக்கி டேட்டு போய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதில் போய் இந்த ரிட்டையர்டு நடிகைகள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே குத்தாட்டம் போகிறது எந்த வகையில் நியாயம்? ஸோ அது வகையில் கேட்டால் இது தவறான நடிகை. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியில் கடுமையான எதிர்ப்பு வைக்கிறாங்க. உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமான பல வீடியோக்கள் மூலமாக இதை எக்ஸ்போஸ் பண்ணதே நாம் தமிழர் தான். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை உண்மையிலேயே ஒரு இனத்துக்கான இன விடுதலைக்கான அரசியலை நாம் தமிழர் பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா வேறு யாரும் இதை பெருசாக பொருட்டாகவே எடுத்துக்கல. குறிப்பிட்டு இந்த ஸ்டார் நைட் இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வலியுறுத்தி பெரிய அளவில் நாம் தமிழர் தான் முன்னெடுப்பு செய்கிறாங்க. தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திருமுருகன் காந்தியை மட்டும் தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், இந்த நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வெவ்வேறு நாட்களில் நீங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ணலாம், டிவி சீரியலில் நடிக்கலாம், இல்லை எவ்வளோ இருக்குது. ஆனால் அதை விட்டு கன்னியாகுமரியில் கொண்டு போய் மே 18 போயிட்டு நீங்கள் அங்கே குத்தாட்டம் போகிறீங்கன்னா கொண்டாடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரியான உணர்வில் நீங்கள் இருக்கிறீங்க? மொழிப்பட்டு சரி, அதை கூட விட்டுருங்க சார். அங்கே என்ன நடக்குது? வார் நடக்குது. வாரில் கிட்டத்தட்ட பாதி ஸ்டேட் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா வரைக்கும் கூட சொல்ல முடியும் ஒரு பதற்றம். டெல்லி வரைக்கும் பெரிய பதற்றத்தில் இருக்காங்க, உயிர் பயத்தில் இருக்கிறாங்க.
நீங்கள் அந்த நேரத்தில் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து அடுத்த வாரம் என்ன நிலமன்னே தெரியல, நீங்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டு மே 17ஆம் தேதி நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் கொண்டாடுறோம் ஸ்டார் நைட்டு அப்படின்னு சொல்கிறது, டிக்கெட்டுகளை விற்கிறது, என்ன மாதிரியான அணுகுமுறை ஐபிஎல்லே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இது எவ்வளோ தவறான ஒரு முன்னுதாரணம். நடிகைகள் எப்படியெல்லாம் பலியாகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ நடத்துகிறவங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும், அதில் பங்கேற்கிற உங்களுக்காவது அந்த அறிவு இருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு அறிவு இருக்கணும். இது எவ்வளோ தவறான ஒரு நடவடிக்கைன்னு தான் நான் பார்க்குறேன். அதிகமாக ஒரு நம்ம சமூக ஊடகங்கள் ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது, கெட் டுகெதர் மாதிரி நடிகைகள் ஒன்று தான் செய்கிறாங்க. அது யாருன்னா மீனா, கலா மாஸ்டர், விஜயகுமார் மகள்கள். அது என்ன மாதிரியான இது? வாய்ப்பு இல்லை சார் இவங்களுக்கு. இப்போது இவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அன்றாட செலவுகள்னு ஒன்று இருக்குது சார் இவங்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு இல்லை. சினிமாவில் வந்து வாய்ப்பு இல்லாத போது இவங்க எப்படி இவங்களோட வந்து அன்றாட வாழ்க்கைக்கான அந்த நிதி எப்படி, ஃபண்டு எப்படி? அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான டிவி நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி பங்கேற்கிறது, இதெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பிரச்சனையே இல்லை சார். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் போய் ஒரு டிவி சீரியல் நடிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் போய் நீங்கள் பங்கேற்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முரண்பட்ட ஒரு விஷயத்தை, மே 18ன்றது ஒரு துக்க நாள்ன்றது தெரியும், அன்றைக்கி போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறத பொதுவான நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் போய் வந்து கலந்துக்கலாம். வேறு ஒரு நாளில் கூட இதே ஸ்டார் நைட்டு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்லையோ இல்லை வந்து காலேஜ் ஃபங்க்ஷன்லையோ கூட நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு குத்தாட்டம் போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்போ உங்களுக்கு ஏன்னா நீங்கள்லாம் காலாவதியான நடிகைகள், சினிமாவில் வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படி தான் போய் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலை நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி போய் நீங்கள் வந்து டான்ஸ் ஆடி அதில் வரக்கூடியதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை டிவியில் சீரியலில் நடிக்கிறோன்னா உங்களுக்கு வந்து அழுது நடிக்க தெரியணும், உங்களுக்கு அழவே தெரியாது. அப்படி நீங்கள் டிவி சீரியலில் போய் எப்படி நடிப்பீங்க? அங்கே போனாலும் உங்கள் இமேஜ் போயிடும், ஐயோ டிவி சீரியலுக்கு வந்துட்டாங்க இவங்க அப்படின்ட்டு. ஏன்னா டிவி சீரியல் நடிகைன்னா இவங்களோட கிரேட் கம்மி. ஸோ அதெல்லாம் அங்கே போக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து நிகழ்ச்சியில் போய் நீங்கள் பங்கேற்கிறதுல உங்களுக்கு வருவாய் கிடைக்கலாம். நான் தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் தாராளமாக போங்க. நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் போய் அங்கே போய் காட்டுங்க. என்ன திறமையை காட்ட போகிறீங்க அங்கே போயிட்டு? அதுவும் நம்ம பார்க்க தானே போகிறோம், அங்கே ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே உங்களை வந்து சினிமாவில் வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து நடித்த அந்த படங்கள்லாம் கிட்டத்தட்ட ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சரியாக போகலை, அப்படி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ போய் நீங்கள் ஒன்றும் போய் அங்கே வந்து இந்த மேடையில் போய் அந்த காட்சி நடிக்க போகிறதில்ல. எப்படியும் அந்த பழைய பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்கன்னு அங்கே உங்களை பார்க்க வரத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு மூலமாக தான் காசே உங்களுக்கு. நீங்கள் அதை பண்ணிட்டு போங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வந்து துக்கம் அனுஷ்டிக்கிற நாளில் இதை செய்கிறது அது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. சப்போஸ் அந்த ஈவெண்ட் நடந்துட்டா அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? ஈவெண்ட் நடக்காதுன்றது தான் தகவல். ஈவெண்ட் நடக்கிற அளவுக்கு போகாது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பரவலாக வந்து எதிர்ப்பு இருக்குது, கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அதனால் வந்து நடத்துறது ஒரு மொழிப்பற்று அடிப்படையிலையும் அது சரியானதாக இருக்காது சார். இனப்பற்று அடிப்படையும் சரியாக இருக்காது, தேசப்பற்றுனே சரியாக இருக்காது. அங்கே வந்து வார் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே நீங்கள் வந்து நடிகைகளை வச்சு குத்தாட்டம் போகிறீங்கன்னா அப்போ உங்கள் இந்திய அளவில் பார்வை எப்படி இருக்கும்? நடிகர்களை விட்டுருங்க, தமிழ்நாட்டு மீதான பார்வை எப்படி இருக்கும்? இதை வந்து பார்த்திங்கன்னா அனுமதியே இதை கொடுத்துருக்கக்கூடாது. அது சட்டப்படி அனுமதி அவங்க வழங்கியிருந்தாலும் கூட அதை ரத்து பண்ணுறதுக்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்கான அதிகாரம் இருக்குது. ரத்து செய்யப்படும் தான் நான் நினைக்கிறேன் அநேகமாக. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.